மொத்தமே இன்டர்நெட்டில் தான் டிவி பார்க்க போகிறீங்கன்னு எழுதினேன். அப்போ எல்லோரும் சிரிச்சாங்க. ஆனால் நீங்கள் 2023 24 பாருங்கள், 2015 நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஐபிடிவி வந்துருச்சு. இன்றைக்கி டிவியே கிடையாது. இன்றைக்கி லீனியர் டிவியோட மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி ஹிந்தி மார்க்கெட் கிடையாச்சு. இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இந்த படத்துக்கு என்னை கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு ஆதேஷ் பாலாவுக்கும் ஜெனீஷ்க்கும் நன்றி. நான் அந்த படம் பார்க்காம இந்த படத்தை பற்றி பேசக்கூடாது. ஆனால் இந்த படத்தை நான் பார்த்துருவேன் எப்படியும். ஏன் பார்க்கலன்றதுக்கு காரணம் என்னென்னா, திடீர்னு நான் கொஞ்ச நாளாக நடிகனாக ஆகிட்டேன். ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் இருந்தால் வரேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைன்னா வரேன்னா கடைசி ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன டப்பிங் பண்ண வேண்டியதாக கட்டாயமாகி போயிடுச்சு. அதனால போக வேண்டியதாகிடுச்சு. ஒரு நடிகனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ நல்லா தெரியுது எனக்கு. சின்ன படம் எடுக்கிறதே கஷ்டம், படம் எடுக்கிறதே பெரிய சாதனை தான். அந்த படம் எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அதோட பெரிய சாதனை. அந்த சாதனையை 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை. அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே. நிஜமாகவே அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நல்ல படம் கெட்ட படம் எந்த படமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு படம் எடுக்கும்போது அது நல்ல படமாக வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் அந்த படம் கரெக்டான இடத்துல ரீச் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சின்ன படங்கள் வியாபாரம் செய்ய முடியாத விஷயம் ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அதை பற்றி. நிஜமாகவே இன்றைக்கி சின்ன படங்களை வியாபாரம் பண்ணவே முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. நிஜமாகவே ஹிந்தி விற்கும், எஃப்எம்எஸ் விற்கும், இப்படி ஏதாவது ஒரு சின்னதாக விற்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இன்றைக்கி அது இல்லவே இல்லாமல் போயிடுச்சுன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அங்கே அதை வியாபாரம் பண்ணுறதுக்கான இன்னும் ரெண்டில் இல்லவே இல்லை. பெரிய படங்களே இன்றைக்கி ஹிந்தி விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சேட்டலைட் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹிட்டு படம் சேட்டலைட் இன்ன வரைக்கும் விற்கலை. ஸோ இன்றைக்கி எல்லாமே படம் எடுக்கலாம், எண்ட் யூசர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லை? அன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் படம் எடுக்கும் பொழுதே அதை விற்கிறதுக்கும், அதை மார்க்கெட்டில் கொண்டு வரத்துக்கும், அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் சேர்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தயாராகிறவங்க மட்டும்தான் படம் தயாரித்தால் அந்த படம் வெளியே வருமே தவிர, எனக்கு ஒரு வியாபாரம் நடந்துடும், இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம ஏதாவது காசு பண்ணி அதுலேருந்து திருப்பி அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணான்னு நினச்சா அது நடக்காத காரியமாகிடுச்சு. அது சின்ன படத்துக்கு மட்டும் இல்லை, பெரிய படங்களுக்கும். இங்கே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. அடுத்தது, நான் ஒரு 10 வருஷம் 2010 நான் சினிமா வியாபாரம்னு ஒரு புத்தகம் எழுதும்போது நான் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கத்தில் எழுதின விஷயம் என்னென்னா, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மொத்தமே இன்டர்நெட்டில் தான் டிவி பார்க்க போகிறீங்கன்னு எழுதினேன். அப்போ எல்லோரும் சிரிச்சாங்க. ஆனால் நீங்கள் 2023 24 பாருங்கள், 2015 நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஐபிடிவி வந்துருச்சு. இன்றைக்கி டிவியே கிடையாது. இன்றைக்கி லீனியர் டிவியோட மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி ஹிந்தி மார்க்கெட் கிடையாச்சு. அதே போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயமும் ரெவன்யூ ஷேரில் தான் இன்னுமே வியாபாரம் நடக்கும். அதற்கு எல்லா தயாரிப்பாளர்களும் தயாராக இருக்கணும். ஒரு விதத்தில் நான் இந்த தயாரிப்பாளர் பாராட்டுறேன். ஒரு படம் எடுத்துட்டு
நம்ம இருக்கிறத விட ஒரு 3 படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. இனிமே யார் கண்டென்ட் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. ஏன்னா கண்டென்ட் எல்லாருக்குமே வேணும். அதை விலையாக்க முடியல, வியாபாரமாக்க முடியலன்ற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய வியாபாரம் ஒன்று இருக்குது. இது யாருக்கும் தெரியலையா, தெரியாது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. நான் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் மூலமாக அதை வெளியே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கிக்குது, இல்லாட்டா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு 300லேருந்து 600 படம் இருக்குது. இந்த 600 படத்துக்கும் அவங்க வந்து எல்லா டிஜிட்டல் சேட்டலைட்டு என்னங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் 20லேருந்து 30% எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தராங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ, இல்லாட்டா சில பேருக்கு அட்வான்ஸே கிடையாது. டைரெக்டாக போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டென்ட் ப்ரொவைடராக இருக்காங்க. எல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா, எங்ககிட்ட 500 படம் இருக்குது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ யாரோ எடுத்த படம் அவங்கக்கிட்ட வந்து இத்தனை படமும் குமிச்சு வச்சுருக்கிறதுனால எங்ககிட்ட பாருங்கள், இந்த கடையில் இவ்வளோ ஷோகேஸில் இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போட்டால் 30% எங்களுக்கு, யூடியூப்பில் போட்டால் 20%, அமேசானில் போட்டால் எனக்கு இவ்வளோ %, இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கிறாங்க. நான் இதை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டைரெக்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு 1 கோடிக்கு படம் எடுத்துகிட்டு 2 கோடிக்கு படம் எடுத்துகிட்டு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையாகவே வந்து காசே வரல, ஏதாவது 1 லட்சமாக வந்தாது பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயந்தான். ஆனால் தொடர்ந்து சினிமாவில் இயங்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தனை பேரும். நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். அந்த படங்களை எடுத்துன்னு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு இதுக்கான காசுங்க ஏர் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணி இப்போ நீங்கள் தேட்டரில் போட்டு அந்த பணம் நம்மக்கிட்ட வரதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம்லேருந்து 3 மாதம் ஆகும். தேட்டரில் இப்போ எல்லாரும் கேட்பாங்க, இந்த பிளாட்ஃபார்மில் போட்டால் அவங்களுக்கு வந்துடுமா, இந்த படம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இதில் போட்டால் எத்தனை பேர் காசு வரும், இப்படிலாம் கேட்கணும். எந்த தேட்டர் ஓனர்கிட்டையாவது போயிட்டு உங்கள் தேட்டரில் நான் ஒரு ஷோ போட்டால் எவ்வளோ கிராஸ் தருவீங்க கேட்டுருப்போமா? கேட்குறதே கிடையாது. ஏன்னா எப்படி மக்கள் வந்து தியேட்டரில் ஒரு படம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுலாம் வச்சு படத்தோட ட்ரெயிலர், டீசர், பாட்டு இதெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கான டைம் மாதிரி தான் இன்றைக்கி ஓடிடியில் எல்லாருக்குமே அதே விஷயம் தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் ஒரு வாரத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஓடிடியில் மட்டும் மேஜர் 5 ஓடிடியில் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு 40 கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த 40 கண்டென்ட்டுக்குமே எப்படி நம்ம சின்ன படங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அந்த 40 கண்டென்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த படங்கள் ஏதோ ஒரு மீடியாவில் எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ரொமோஷன் பண்ணுற விஷயம் ரீச் ஆகி கண்டென்ட் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் ஒரு ஷோவில் ஆள் வரலன்னா தூக்கிடுவான்னு கிடையாதுல்ல, அது ஆகாது. ஷெல்ஃப் லைஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமோ 1 வருஷமோ இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் சின்ன படம் எடுக்கிறீங்க, தியேட்டரில் போடுறீங்க, ஓரளவுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குது, நீங்களே இந்த படத்தை வச்சிங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நான் ஓடிடி நடத்துகிறேன், உங்களுக்கு தெரியும், ஓடிடி ப்ளஸ்ன்றது நடத்துகிறேன், நீங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அதே ப்ரொமோஷனை அதே ரீச்சை திரும்பவும் நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா மக்களை பார்க்க வைக்க முடியும். உங்களுக்கு அந்த 100 ரூபாவோ 1 ரூபாவோ உங்களுக்கு நேரடியாக வரும். தொடர்ந்து படம் பண்ண முடியும், உங்களுடைய பேஷனை ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.